ஹாய் ஹலோ வெல்கம் டு வழிகாட்டி மையம் சேனல். நம்ம ஆல்ரெடி போன லெசனில் வந்து ஜியாகிரஃபி யூனிட் 1 பார்த்தோம். அடுத்தது யூனிட் 2 லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த போன லெசனில் நம்மளோட பார்த்த கண்டினியூஷன் தான் இது லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம லெசன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு மறக்காமல் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோட போடுற எல்லா லெசனையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ். ஓகே, லேண்ட் அண்ட் ஓஷன்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா ஏர்த்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏர்த் வந்துட்டு வாட்டர் 71% அண்ட் லேண்ட் வந்து 29% இருக்குது. இதுதான் சேர்த்து வந்து ஏர்த் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஏர்த்தில் வந்துட்டு இது வந்து லேண்ட், இந்த ஆர்டர் வந்து 3 ஆர்டராக இருக்குது. ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் ஆர்டரில் மவுண்டைன்ஸ், அதுக்கப்புறம் பிளாட்டியூஸ் அண்ட் பிளெயின்ஸ் இருக்கும். தேர்ட் ஆர்டரில் வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்டராக நம்ம லைனாக பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆர்டர் லேண்ட் ஃபார்ம் வந்து கான்டினென்ட்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது என்னென்ன கான்டினென்ட்ஸ் மொத்தம் இருக்குது அப்படின்னா, நம்ம ஏர்த்தில் மொத்தம் வந்து 7 கான்டினென்ட்ஸ் இருக்குது. அது வந்து ஏஷியா, ஆஃப்ரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, அண்டார்டிகா, யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா. அண்ட் ஓஷன்ஸ் எவ்வளோ இருக்குது அதில் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஏஷியா தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் கான்டினென்ட் அண்ட் ஆஸ்திரேலியா தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஒன் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 கான்டினென்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 5 ஓஷன்ஸ் இருக்குது. 5 ஓஷன் வந்து என்னென்னா பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன், சவுத்தர்ன் அண்ட் ஆர்க்டிக் ஓஷன் சொல்லிட்டு நமக்கு மொத்தம் 5 ஓஷன்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 7 கான்டினென்ட் அண்ட் 5 ஓஷன்ஸ் இதெல்லாம் சொல்லப்பட்டது தான் நம்ம ஏர்த்து. அண்ட் இந்த ஓஷன்ஸில் வந்துட்டு பசிபிக் ஓஷன் தான் வந்து லார்ஜஸ்ட் ஓஷன் அண்ட் ஆர்க்டிக் ஓஷன் தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஓஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மவுண்டெயின்ஸ், பிளாட்டோஸ் அண்ட் பிளெயின்ஸ். ஸோ அந்த செகண்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்மில் இதெல்லாம் தான் கண்டெயின் ஆகிருக்கு. அது ஃபஸ்ட்டு வந்து மவுண்டெயின்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். லேண்ட் ஃபார்ம்ஸில் மவுண்டெயின் அப்படிங்கிறது வந்து கடல் மட்டத்துலேருந்து 600 மீட்டர் எபோவ் இருக்கிறது தான் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு இது வந்து மவுண்டெயின்ஸ் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபார் லார்ஜ் ஏரியா கண்டினியூஸ்லி இட் இஸ் கால் மவுண்டன் ரேஞ்ச். ஒரு லார்ஜ் ஏரியா கண்டினியூஸாக மவுண்டெயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா மவுண்டன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ ஐசோலேஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தீஸ் ரேஞ்சஸ் ஸ்ட்ரெச் ஃபார் 100 or thousands of kilometers. The Himalayas of Asia, the Rocky Mountains of North America, இதெல்லாம் தான் வந்துட்டு என்னென்னா அந்த மவுண்டெயின்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸு. பாக்ஸ் கொஷின் பாருங்கள். December 11 இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே. நான் இது எப்படி நான் வச்சுக்கோன்னா, டி பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக பார்த்தீங்கன்னா மவுண்டெயினோட ஷிப் மாதிரி தெரியும். ஸோ டிசம்பர் டி நான் வச்சுக்கோங்க. அண்ட் 11 ரெண்டு 11 வருது. ஸோ December 11 இன்டர்நேஷ்னல் மவுண்டைன் டே. அப்புறம் வந்து ஆண்டாஸ் ஆஃப் சவுத் அமெரிக்கா ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ். ஓகே, இதில் வந்து ஆண்டாஸ் மவுண்டைன் இன் சவுத் அமெரிக்கா வந்து லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச். இது ரொம்ப நீளமாக இருக்க, தொடர்ச்சியாக இருக்க லாங்கஸ்ட் மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னா ஆண்டாஸ் மவுண்டைன் இன் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. இது வந்து இதோட லென்த் என்னென்னா 7000 கிலோமீட்டர். அண்ட் ஹையஸ்ட் மவுண்டைன் பீக் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மவுண்ட் எவரெஸ்ட். இதுதான் ஹையஸ்ட் பீக்கு. இதோட மீட்டர் என்னென்னா 8848 நான் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிளாட்டூஸ். Plateaus are elevated portions of the earth that have flat surfaces bounded by the steep slopes. Steep slopeனா செங்குத்தான ஒரு அமைப்பு. அதாவது பிளாட்டூஸ்னால் ஒரு செங்குத்தாக உயர்ந்து காணப்படுற ஒரு ஏரியா தான் வந்துட்டு பிளாட்டூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எலிவேட்டட் ஆஸ் பிளாட்டூஸ் மேபி ஃபியூ 100 மீட்டர் ஆர் செவரல் 1000 மீட்டர்ஸ். இதோட எலிவேஷன் வந்துட்டு 100 மீட்டர்லேருந்து 1000 மீட்டர் வரைக்கும் உயர்ந்து காணப்படலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா திபெத்தியன் பிளாட்டூஸ். திபெத்தியன் பிளாட்டூஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் பிளாட்டூ. வேர்ல்ட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் பிளாட்டூஸ் அப்படின்னா திபெத்தியன் பிளாட்டூ தான். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுனா என்னென்னு கேட்கலாம் கொஸ்டினில். இல்லை திபெத்தியன் பிளாட்டூ வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது the flat topped part of plateau is called tableland.
ஸோ அந்த பிளாட்டூஸில் வந்து இருக்கிற ஃப்ளாட் டாப் தான் வந்துட்டு டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதுதான் பிளாட்டூஸ், இது தரை மட்டும். இதில் இந்த பிளெயின்ஸ்லேருந்து பிளாட்டூஸ் வந்து உயர்ந்து செங்குத்தாக ஸ்டீப்பாக தான் காணப்படும். அதில் இருக்க அந்த ஃப்ளாட்டாக இருக்க அந்த பிளாட்ஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இந்த பிளாட்டூஸ் வந்து ஜென்ரலி வந்து ரிச்சாக இருக்கும், இதோட மினரல்ஸ் வந்து எப்பவுமே ரிச்சாக இருக்கும். அது எக்ஸாம்பிள் என்ன, சோட்டா நாக்பூர் பிளாட்டோ. இதில் வந்து ரொம்ப ரிச் மினரல்ஸ் இருக்குது. இந்தியாவிலே வந்து ரிச் மினரல்ஸ் எப்படி பிளாட்டூஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டோ அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து therefore மைனிங் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பீப்புள் லிவிங் ஹியர். டெக்கான் பிளாட்டோ இன் பெனின்சுலா இந்தியா இஸ் a volcanic origin. ஸோ வந்து பெனின்சுலர் இந்தியாவில் வந்து டெக்கான் பிளாட்டோ தான் வந்து வல்கானிக் ஆரிஜனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளெயின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பிளெயின்ஸ் வந்துட்டு என்னென்னா ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸு அண்ட் ரிலேட்டிவ்லி லோ லையிங் லேண்ட்ஸ். இது வந்து லோ லையிங், ரொம்ப கீழே இருக்கிறது, ஃப்ளாட்டாக இருக்குது. பிளெயின்ஸ் ஆர் யூஸ்வலி லெஸ் than 200 மீட்டர் above the sea level. ஸோ sea level வர 200 மீட்டர் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் தே மே பி ரோலிங் ஆர் அண்டல்ட்டிங். மோஸ்ட் பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ் அண்ட் தேர் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ்னால். ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா என்னென்னா இப்போது நிறையா ரிவர்ஸ் வந்து ஜாயின் ஆகிற இடம் தான் ட்ரிபியூட்டரி. டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா ஒரு ரிவர்லேருந்து நிறையா பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலையோ இல்லை ட்ரிபியூட்டரிஸ் அந்த ஜாயின் ஆகிற இடத்துலையோ இந்த ரிவர் பிளைன்ஸில் வந்துட்டு காணப்படுது இந்த பிளைன்ஸ்லாம். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பிளைன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி வந்துட்டு வாட்டர் அதிகமாக இருக்கிறதுனால, நல்ல சாயில் இருக்கிறதுனால இது வந்து அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிளைன்ஸில். ஸோ இந்த பிளைன்ஸ் இருக்கிற ஏரியாவில் வந்து ரொம்ப ஹை பாப்புலேட்டடாக இருக்கும், நிறையா பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ ஓல்டஸ்ட் சிவிலேஷன்ஸ் லைக் த மெசோபொட்டாமியன் அண்ட் த இண்டோ சிவிலேஷன் டெவலப் இந்த இந்தோஸ் நாகரிகமும் அந்த மெசோபொட்டாமியஸ் நாகரிகமும் வந்துட்டு இந்த மாதிரி ஓல்டஸ்ட் சிவிலேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ரிவர் பிளைன்ஸில் தான் உருவாச்சு. அண்ட் இண்டோ கேங்டிக் பிளைன் இந்த நார்த் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளைன் இன் த வேர்ல்டு. ஸோ இது கொஷினில் கேட்பாங்க, இது லார்ஜஸ்ட் பிளெயின் இந்த வேர்ல்டுன்னு கேட்பாங்க. அது என்னென்னா இண்டோ கேங்டிக் பிளெயின் இந்த நார்த் இந்தியாவில் இருக்க இண்டோ கேங்டிக் பிளெயின் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் பிளெயின் இந்த வேர்ல்டு. ஓகேவா? அடுத்தது த பிளைன்ஸ் ஃபார்ம்டு பை தி ரிவர் காவேரி அண்ட் வைகை ஆர் இம்பார்ட்டன்ட் பிளைன்ஸ் ஃபார்ம். தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்ன பிளைன்ஸ் வந்து அப்படின்னு கேட்டாங்கன்னா இம்பார்ட்டன்ட்னா காவேரி அண்ட் வைகை, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆர் லோ லேயிங் லேண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் டு த ஓஷன்ஸ் அண்ட் சீஸ். ஓகே. அடுத்தது நம்ம வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸு. ஸோ இந்த ஃபார்ம்டான மவுண்டன்ஸ், பிளாட்டூஸ் அண்ட் பிளைன்ஸ் மெயின்லி பை எரோஷனல் டிபோஷனல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரிவர்ஸ், கிளேஷியர்ஸ், விண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ். ஸோ இந்த தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னா எரோஷனல், அதாவது அரிப்பு மற்றும் படிவுகள்னால. எதனால் படிவுகள்னால் ரிவர்ஸ், கிளேஷியர்ஸ் அண்ட் விண்ட்ஸ், வேவ்ஸ் இதில் வர எரோஷனல் அண்ட் டிபோஷனல்னால உருவாக்குறது தான் தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ். இது வந்து வேலிஸ், பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூஸ்லாம் வந்து தேர்ட் ஆர்டர் லேண்ட் ஃபார்ம்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ். அது இதெல்லாம் பாருங்கள், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேலிஸ்லாம் எப்படி இருக்குது, பீச்சஸ் அண்ட் சாண்ட் டியூன்ஸ் இதெல்லாம் நான் வந்து இது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கொஷனில் எரோஷன் என்ன கொடுத்துருக்காங்க அது பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது நம்ம ஓஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓஷன்ஸ் வந்துட்டு என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஓஷன்ஸில் வந்து 5 லார்ஜஸ்ட் ஓஷன்ஸ் இருக்குது. 5 ஓஷன்ஸ் வந்து 5 இருக்குது. அது ஓகே. அந்த ஓஷனில் எர்த் லுக்ஸ் ப்ளூ வென் வி see it from the space. எர்த் வந்து ப்ளூவாக காணப்படுறதுக்கு காரணம் வந்து என்னென்னா எர்த் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஓஷன்ஸால் சூழப்பட்டதுனால தான். அண்ட் பிகாஸ் அதான் ஆல்ரெடி நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, 2/3 ஆஃப் வாட்டர் வந்து இது கவர் ஆகிருக்கு. ஓகே. seas or water bodies partially or fully enclosed by the land as you have. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வாங்க பசிபிக் ஓஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இதில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த பாக்ஸில் இருக்க அந்த மேப் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட்,
க்ரீன், வயலட்ஸ் அண்ட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பசிபிக் ஓஷன் வந்து ப்ளூ கலரில் டார்க் ப்ளூவில் இருக்குது 47%. ஸோ இதை பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸில் இருக்கலாம் பசிபிக் ஓஷன் தான் வந்து ரொம்ப பெரிய ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அட்லாண்டிக் ஓஷன் வந்து 23% ஆஃப் ஏரியா வந்து கவர் ஆகிருக்கு எர்த்தில். இந்தியன் ஓஷன் 20% அண்ட் சவுத்தர்ன் ஓஷன் வந்து 6% அண்ட் ஆர்க்டிக் ஓஷன் 4%. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் நான் வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். அடுத்தது நம்ம பசிபிக் ஓஷன் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. பசிபிக் ஓஷன் வந்து லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் சொல்கிறாங்க. ஸோ வந்து இட் கவர்ஸ் அபவுட் 1/3 ஆஃப் எர்த்ஸ் டோட்டல் ஏரியா. இது வந்து எர்த்தில் வந்து 1/3 ஆஃப் டோட்டல் ஏரியா வந்து கவர் பண்ணுது. இங்கே கொடுத்துருக்காங்க அந்த படத்தில், அதுதான் வந்து பசிபிக் ஓஷனோட அந்த மேப்பு. ஸோ ஸ்ப்ரெட்ஸ் அபவுட் 168.72 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட எவ்வளோ பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னா 168.72. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி டேட்டாஸ் தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை நீங்கள் எதனா ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக எக்ஸாம் டைமில் ஞாபகத்துக்கு வரும். பிகாஸ் நிறையா டேட்டாஸ் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பசிபிக் ஓஷன் பற்றி பார்க்கலாம். இட் இஸ் பவுண்டட் பை த ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இன் வெஸ்ட். ஓகே, இந்த பசிபிக் ஓஷன் வந்து என்னென்னா ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியாவை வெஸ்ட்லேயும், அடுத்தது நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவை வந்துட்டு சவுத் ஈஸ்ட்லேயும். இந்த பார்த்தீங்க இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்க ஏஷியாவும் ஆஸ்திரேலியாவும் வெஸ்ட்டில் இருக்கா. பசிபிக் ஓஷனுக்கு வெஸ்ட்டில் வந்து ஏஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இருக்குது. இதுதான் வந்து டைரக்ஷன்ஸு. ஈஸ்ட்டு, இது ஈஸ்ட் நமக்கு தெரியும். அடுத்தது இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது வந்து சவுத்து. ஸோ வந்து இப்போ வெஸ்ட்டில் வந்துட்டு ஏஷியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்குது. அதேமாதிரி இப்போது ஈஸ்டில் என்ன இருக்குது, நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இதெல்லாம் இருக்குது. அண்டு இது வந்து என்னென்னா ஸ்ட்ரெச்சஸ் ஃப்ரம் த ஆர்க்டிக் ஓஷன் இன் த நார்த். ஸோ ஆர்க்டிக் ஓஷன் இங்கே மேலே இருக்குது, இதிலிருந்து கீழே ஸ்ட்ரெச்சஸாக இருக்குது நார்த்தில். அதுமாதிரி சவுத்தில் வந்து சவுத்தர்ன் ஓஷன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பசிபிக் ஓஷனோட லொக்கேஷன். ஓகேவா, அடுத்தது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் கொஷின் ஒன்ஸை பாருங்கள். The Mount Everest, which is the highest point, was plugged into the Mariana Trench. Still, there would be 2,146 meters of water left. ஸோ வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாஸ் பிளக்டு இன் த மரியானா ட்ரென்ச். ஸோ மரியானா ட்ரென்ச்சில் தான் வந்து இந்த மவுண்ட் எவரெஸ்ட் வந்து பிளக்ட் ஆகிருக்கு. ஸ்டில் தேர் வுட் பி 2,146 மீட்டர் ஆஃப் வாட்டர் லெஃப்ட். அதில் இன்னும் வந்து 2,146 மீட்டர் ஆஃப் வாட்டர் வந்து லெஃப்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் வச்சுக்கோங்க, இது கொஷினில் கேட்கலாம். அண்ட் இது வந்து திஸ் ஓஷன் பசிபிக் ஓஷன் பார்க்கலாம். இந்த ஓஷன் ஷேப் இஸ் ரஃப்லி ட்ரையாங்கிள் வித் இட்ஸ் அபெக்ஸ் இன் த நார்த் அட் த பெரிங் ஸ்ட்ரைட் விச் கனெக்ட்ஸ் த பசிபிக் ஓஷன் வித் த ஆர்க்டிக் ஓஷன். ஸ்ட்ரைட் அப்படின்னாலே என்னென்னா இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு கேப்பு தான் வந்து ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப்பு தான் வந்து ஒரு ஓஷனை மற்ற ஓஷனோடையோ இல்லை மற்ற லேண்டோடையோ இணைக்கும். ஸோ இந்த இடத்துல பசிபிக் ஓஷனில் என்னன்னா பெரிங் ஸ்ட்ரைட் வந்துட்டு என்னென்னா நம்ம இங்கே பார்த்தோன்னா இங்கே இருக்கும் பெரிங் சீன்னு சொல்லிட்டு இங்கே தெரியுதா. ஸோ இந்த பெரிங் சீ தான் வந்துட்டு பசிபிக் ஓஷனை எங்கே இணைக்குது அப்படின்னா ஆர்க்டிக் ஓஷனோட இணைக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு பெரிங் சி, சைனா சி, த சி ஆஃப் ஜப்பான், டாஸ்மான் சி, பிலிப்பைன் சி ஆர் த சம் ஆஃப் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் பசிபிக் ஓஷன். ஸோ இதெல்லாம் தான் மார்ஜினல் சீஸ். இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாலி, நியூசிலாந்து ஆர் த சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஓஷன்ஸ். ஸோ இந்த ஓஷன் என்னென்ன ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குன்னா இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து ஆர் சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ த டீப்பஸ்ட் பாயிண்ட் இதில் என்னென்னா மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பசிபிக் ஓஷனில் வந்து ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட், ரொம்ப ஆழமாக இருக்க பகுதி பேர் என்னன்னா மரியானா ட்ரென்ச். இதோட டீப்பாக எவ்வளோ இருக்குன்னா 10,994 மீட்டர். அண்ட் இது வந்து லொக்கேட்டட் இன் தி பசிபிக் ஓஷன். ஸோ சைனா ஃபல்கனி இஸ் லொக்கேட்டட் அரௌண்ட் த பசிபிக் ஓஷன் கால் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ஸோ இந்த பசிபிக் ஓஷனை பார்டரில் வந்து வல்கானிக்ஸ் வந்து செயின் மாதிரி இருக்கிறதுனால இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கேட்டாங்கன்னா மரியானா ட்ரென்ச் பற்றி கேட்கலாம், அண்டு இந்த பெரிங் ஸ்ட்ரைட்டை பற்றி கேட்கலாம், அண்டு பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, இந்த பசிபிக் ஓஷன் எப்படி நேம் பண்ணாங்கன்னா, அந்த ஸ்பானிக் நேவிகேட்டர் இருக்கார் ஃபெர்டினாண்ட் மேகலன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்து பசிபிக் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சார். இதோட மீனிங் என்னென்னா காம் ஆர் ட்ராங்குவல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பீஸாக இருக்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை பேர் வச்சவர் யாருன்னா ஃபெர்டினாண்ட் மேகலன். இந்த மேப் பார்த்துக்கோங்க, இதில் வந்து எங்கெங்கே ஓஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது அட்லாண்டிக் ஓஷன்ஸ் பார்க்க போகிறோம். அட்லாண்டிக் ஓஷன் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன். பசிபிக் அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் வந்து அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இதோட ஏரியாஸ் வந்து என்னென்னா டோட்டலாக வந்துட்டு 85.13 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் ஆகிருக்கு. அண்ட் இதோட பவுண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா இந்த வெஸ்ட்டில் வந்து நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்காவும் இருக்குது. அண்ட் ஈஸ்டில் யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா இருக்குது. ஆனால் அதே மாதிரி தான் இருக்குது சவுத்தில் வந்துட்டு சவுத்தனும், அதுக்கப்புறம் நார்த்தில் வந்து ஆர்க்டிக் ஓஷனும் இருக்குது. ஓகே, அடுத்தது த ஷேப் ஆஃப் அட்லாண்டிக். இது வந்து அட்லாண்டிக் சி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் தெரியுதா. ஸோ அதனால் வந்து இது பார்க்குறதுக்கு எஸ் லெட்டர் ரிசம்பிள் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ அதனால் அது அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது என்னென்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டார் கனெக்ட்ஸ் த அட்லாண்டிக் ஓஷன் வித் த மெடிட்டரேனியன் சி. ஸோ மெடிட்டரேனியன் சீயோட வந்து கனெக்ட் பண்ணுறது என்னென்னா கிப்ரால்டர், ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெடிட்டரேனியன் சி இருக்குது. இந்த இடத்துல இருக்க இந்த ஒரு துளை தான் வந்துட்டு இந்த சீயும் அட்லாண்டிக் சீயும் வந்து ஜாயின் பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. ஸோ இதோட ஜாயின் பேர் என்னென்னா கிப்ரால்டர் கனெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அட்லாண்டிக் ஓஷன் வந்து ரொம்ப பிஸியஸ்ட் ஓஷன். ஏன்னா வந்து இங்கே தான் வந்து யூரோப்பா அந்த பக்கத்தில் இருக்கிறனால வாணிபம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் த டீப்பஸ்ட் பாயிண்ட் இதில் இந்த ஓஷனில் டீப்பஸ்ட் பாயிண்ட்னா மில்வாக்கி டீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பியோட்ரோ ரிகா ட்ரெஞ்ச், இந்த மில்வாக்கி டீப் தான் வந்து இதில் வந்து ரொம்ப டீப்பஸ்ட் பாயிண்ட்டு. இதோட டெப்த் என்னென்னா 8600 மீட்டர். ஸோ இதோட டெப்த் பார்த்துக்கோங்கன்னா 8600. அது வந்து 10,994. அதுலேருந்து இப்போ அது 10ன்னு ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து 8ன்னு ஸ்டார்ட் ஆகுது, 2 கம்மியாகுது. அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். அடுத்தது இந்தியன் ஓஷன் பற்றி பார்க்கலாம். இந்தியன் ஓஷன் வந்து 3rd லார்ஜஸ்ட் ஓஷன். அதுக்கப்புறம் இட் கவர்ஸ் வந்து 70.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அண்ட் இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் தி இந்தியா வந்ததுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு நேம் வந்து இந்தியன் ஓஷன் சொல்லி சொன்னாங்க. இது வந்து இந்தியன் ஓஷன் வந்து நம்ம பார்க்கும்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும். நம்ம இங்கேருந்தே பார்த்தாலே தெரியுது இந்தியன் ஓஷன் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது. இந்த ஷேப்லாம் வந்து நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கே வந்து சும்மா ஜஸ்ட் நாலேஜ் தான். அதுக்கடுத்தது வந்துட்டு இதோட பவுண்ட்ரிஸ்லாம் பார்த்துருங்க. இந்த பவுண்ட்ரிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இட் இஸ் பவுண்டட் வித் ஆஃப்ரிக்கா இந்த வெஸ்ட்டில் ஆஃப்ரிக்காவையும், அண்ட் ஏஷியா வந்து நார்த்லேயும், அண்டு ஈஸ்டில் ஆஸ்திரேலியாவையும், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், லக்ஷதீப், மால்தீப், ஸ்ரீலங்கா, மௌரித்தீஸ் அண்ட் ரீயூனியன் ஐலாண்ட்ஸ் ஆர் சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் இந்தியன் ஓஷன். இந்த மாதிரி அப்புறம் இந்தியன் ஓஷனில் என்னென்ன ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அண்டு இதில் வந்துட்டு மால்கா ஸ்ட்ரெயிட் தான் வந்துட்டு இந்தியன் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ மலாக்கா ஸ்ட்ரெயிட் கனெக்ட்ஸ் தான் இந்தியன் ஓஷன் வித் பசிபிக் ஓஷன் நான் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டேட் வந்து கனெக்ட் பண்ணுது, ஒவ்வொரு ஓஷன் கூடயும். அதில் இந்தியன் ஓஷனை கனெக்ட் பண்ணுற ஸ்டேட் பேர் மலாக்கா ஸ்டேட். இது எதோட கனெக்ட் பண்ணுது அப்படின்னா பசிபிக் ஓஷனோட கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே, அடுத்தது பால்க் ஸ்டேட் கனெக்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால் அண்ட் பால்க் பே. ஸோ அதே மாதிரி இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பால்க் ஸ்ட்ரைட்டு தான் வந்து பே ஆஃப் பெங்காலையும் பால்க் பேயும் ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்ட்ரைட்டு. ஓகே, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, த பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் ரெட் சி ஆர் த சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மார்ஜினல் சீஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன். அண்ட் ஜாவா ட்ரெஞ்ச் தான் வந்துட்டு இதோட டீப்பஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஜாவா ட்ரெஞ்ச் நான் வச்சுக்கோங்க. 7725 நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சவுத்தர்ன் ஓஷன். சவுத்தர்ன் ஓஷன் அப்படிங்கிறது கீழே இருக்குது. இது ரொம்ப உறைவிடமான பகுதியில் இருக்குது. ஸோ இந்த வந்து சவுத்தர்ன் ஓஷன் சரௌண்ட்ஸ் காண்டினென்ட் அண்டார்டிகா காண்டினென்ட்டை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் கவர்ஸ் 21.96 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் பார்டர் பை தி சவுத்தர்ன் பார்ட்ஸ் ஆஃப் பசிபிக் அண்ட் அட்லாண்டிக் அண்ட் இந்தியன் ஓஷன்ஸ். ஸோ இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக், பசிபிக்கு வந்துட்டு சவுத்தர்ன் பார்ட்ஸை பார்டர் பண்ணுறதா இருக்குது சவுத்தர்ன் ஓஷன்ஸு. அண்ட் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சீஸில் என்ன, ராஸ் சி, வெடல் சி, அப்புறம் வந்து அண்ட் டெவிஸ் சி, இதெல்லாம் வந்து மார்ஜினல் சீஸ் ஆஃப் ஓஷன். அண்ட் ஐலாண்ட்ஸ்லாம் என்னென்னா ஃபேர்வெல் ஆஃப் ஐலாண்ட், பவுமேன் ஐலாண்ட் அண்ட் ஹேரஸ்ட் ஐலாண்ட் அது சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ். அண்ட் த வாட்டர் இந்த ஓஷன் இஸ் வெரி கோல்டு. அது ஏன்னா அண்டார்டிக் பகுதியில் வந்து சரௌண்ட் ஆகிருக்காங்க, ரொம்ப கோல்டாக இருக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப கீழே இருக்குது. அப்புறம் வந்து மச் ஆஃப் இட் இஸ் கவர்ட் பை தி சி ஐஸ். த டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் த ஓஷன் இஸ் சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச். ஸோ நீங்கள் இதை நான் வச்சுக்கலாம் ஈஸியாக. அதில் வந்து டீப்பஸ்ட் ட்ரென்ச் என்னன்னா சவுத்தர்ன் ஓஷன் சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். இதோட மீட்டர் 7325. நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்க்டிக் ஓஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆர்க்டிக் ஓஷன் வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஓஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பசிபிக் ஓஷன் தான் லார்ஜஸ்ட், அதே மாதிரி ஆர்க்டிக் தான் வந்துட்டு ஸ்மாலஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இட் கவர்ஸ் ஏரியா ஃபார் 15.56 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இட் லைஸ் வித் த ஆர்க்டிக் சர்க்கிளில் தான் இது வந்து லைஸ் ஆகுது. அண்ட் இட் ரிமைன்ஸ் அ ஃப்ரோஷன் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த இயர். இது வந்து ரொம்ப ஃப்ரோஷனாக எப்போவுமே வந்து மோஸ்ட்டாக இயரில் வந்துட்டு எப்போவுமே இது வந்து ரொம்ப உறைந்து தான் காணப்படும். த நார்வேன் சி அண்ட் கிரீன்லாண்ட் சி அண்ட் ஈஸ்டர்ன் சைபீரியன் சி அண்ட் பேரன் சி ஆர் த சம் ஆஃப் த மார்ஜினல் சீஸ் ஆஃப் திஸ் ஓஷன். ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சீஸ்ன்னு சொல்லி கேட்கலாம் கொஷின்ஸில். இதில் வந்து இந்த சீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து ஃபைண்ட் த ஆட் ஒன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு சீயை வந்து அவங்க கொடுத்து கேட்கலாம். இப்போ அந்த ராஸ் சீயை வந்து கொடுத்துட்டு அதோட இந்த நார்வேன் சி, கிரீன்லாண்ட் சி, ஈஸ்டர்ன் சைபீரியன் சின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆட் ஒன் கேட்கலாம். அப்போ நீங்கள் ஆட் ஒன் வந்து ராஸ் சி தரணும். பிகாஸ் ராஸ் சி அப்படிங்கிறது சவுத்தர்ன் ஓஷனில் இருக்க சீஸு. ஸோ இந்த மாதிரி ஆட் ஒன்னையும் கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட் சைபீரியன் சி அண்ட் த பேரன் சி சம் ஆஃப் த ஓகே. கிரீன்லாண்ட் அண்ட் நியூ சைபீரியன் ஐலாண்ட் அண்ட் நோவையா, ஜெம்லியா, இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ்லாம் தான். அண்ட் சம் ஆஃப் த ஐலாண்ட்ஸ் லொக்கேட்டட் இன் த ஆர்க்டிக் ஓஷன். அதுக்கப்புறம் இந்த நார்த் போல் சிச்சுவேஷன் இந்த மிடில் ஆஃப் ஆர்க்டிக் ஓஷன். நார்த்து போல் வந்துட்டு அதாவது வட துருவம் வந்துட்டு இதில் ஆர்க்டிக் ஓஷனில் மிடில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. யுரேஷியன் பேசின் தான் வந்துட்டு இதில் வந்து டீப்பஸ்ட் அப்படின்னா வந்து என்னென்னா யுரேஷியன் பேசின் தான் டீப்பஸ்ட் ட்ரென்ச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு இங்கே வந்து நம்ம ஆர்க்டிக் சி வந்து ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இதே மாதிரி இன்னொன்று பார்த்துக்கோங்க. இந்த டீப்பஸ்ட்டு இது வந்து அந்த யுரேஷியன் பேசினோட டீப் எவ்வளோன்னா 5449 மீட்டர். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கடுத்தது 1 மார்க்ஸ் பார்த்துலாம் வாங்க. ஓகே, 1 மார்க்ஸில் ஃபஸ்ட்டு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஓஷன் ஆன் த எர்த் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம் ரீசெண்டாக ஆர்க்டிக் ஓஷன், ஆப்ஷன் டி. ஓகே, இந்த மலாக்கா ஸ்டேட் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். அந்த ஸ்டேட் மலாக்கா ஸ்டேட் வந்து பசிபிக் ஓஷனையும் இந்தியன் ஓஷனையும் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஸ்மாலஸ்ட் ஓஷன் அப்படின்னா ஆர்க்டிக் ஓஷன். அதுக்கப்புறம் மலாக்கா ஸ்டேட் தான் வந்துட்டு இந்த பசிபிக் ஓஷனையும் இந்தியன் ஓஷனையும் கனெக்ட் பண்ணுற ஒன்று. அடுத்தது தேர்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஓஷன் இஸ் த பிஸியஸ்ட் ஓஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்னென்னா அட்லாண்டிக் ஓஷனில் தான் வந்து அது என்னென்னா அந்த யூரோப்பா கிட்ட இருக்குது. அங்கே தான் வந்து வாணிபம்லாம் நிறைய நடக்கும். ஸோ பிஸியஸ்ட் ஓஷன் அப்படிங்கிறது என்னென்னா அட்லாண்டிக் ஓஷன். அடுத்தது த ஃப்ரோஷன் காண்டினென்ட் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஃப்ரோஷன் காண்டினென்ட் நமக்கு இப்போ தான் தெரியும். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தோம். அண்டார்டிகா தான் வந்துட்டு ஃப்ரோஷன் காண்டினென்ட். ஓகே, அடுத்த 1 மார்க். த நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் வாட்டர் தட் கனெக்ட்ஸ் 2 லார்ஜ் வாட்டர் பாடிஸ். நம்ம இப்போ தான் தெரியும் அந்த 2 வாட்டர் பாடிஸை கனெக்ட் பண்ணுற நேரோ ஸ்ட்ரிப் என்னென்னா ஸ்ட்ரைட். ஸோ இதெல்லாமே நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான் 1 மார்க்லாம். ஓகே, த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் என்னது? லார்ஜஸ்ட் காண்டினென்ட் அப்படின்னா ஏஷியா. அடுத்தது டேஸ் இஸ் அ மினரல் ரிச் பிளாட்டோ இன் இந்தியா அப்படின்னா சோட்டா நாக்பூர்.
சோட்டா நாக்பூர் தான் வந்து மினரல் ரிச் பிளாட்டியூ. ஓகேவா. அடுத்தது த லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் பசிபிக். அடுத்தது டெல்டாஸ் ஆர் டேஸ் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம். டெல்டாஸ்லாம் எந்த மாதிரி ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா தேர்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகே. த ஐலாண்ட் காண்டினென்ட் இஸ் ஐலாண்ட் இருக்க காண்டினென்ட் என்ன ஆஸ்திரேலியா. ஏன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து எல்லா சைடுமே வந்துட்டு கடலால் சூழப்பட்டிருக்கும். ஓகே. அடுத்தது வந்துட்டு சூஸ் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து ஆட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்துன்னா ஆஃப்ரிக்கா, யூரோப்பா, ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்கா. இதில் வந்து ஆட் ஒன் என்னென்னா ஸ்ரீலங்கா. பிகாஸ் ஆஃப்ரிக்கா, யூரோப்பா, ஆஸ்திரேலியா எல்லாமே வந்து காண்டினென்ட், ஸ்ரீலங்கா வந்துட்டு ஐலாண்ட். ஓகே. த ஆர்க்டிக் ஓஷன், மெடிட்டரேனியன் சி, இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி ஓஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இதில் எது ஆட் ஒன் அப்படின்னு கேட்கலாம். இதில் ஆட் ஒன் வந்துட்டு மெடிட்டரேனியன் சி. பிகாஸ் இந்த ஆர்க்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன்லாம் வந்துட்டு ஓஷன்ஸு. இந்த மெடிட்டரேனியன் சி. ஓகே. அடுத்தது பிளாட்டூ, வேலி, பிளெயின் அண்ட் மவுண்டெயின். இதில் வந்து ஆட் ஒன் என்னென்னா வேலி. இது ஏன்னு உங்களுக்கே தெரியும். பிளெயின், மவுண்டன் அண்ட் பிளாட்டூ எல்லாமே செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ். ஓகே. அடுத்தது பே ஆஃப் பெங்கால், பெரிங் சி, சைனா சி அண்ட் டாஸ்மான் சி. இதில் ஆட் ஒன் வந்துட்டு பே ஆஃப் பெங்கால். ஓகே. அடுத்தது ஆண்டஸ், ராக்கேஸ், எவரெஸ்ட், ஹிமாலயஸ். இதில் வந்துட்டு ஆட் ஒன் வந்து தி எவரெஸ்ட். பிகாஸ் இதெல்லாமே வந்து மவுண்டைன்ஸு. இது வந்து அதோட எவரெஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஹிமாலயாஸில் இருக்கிற பீக். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். இந்த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச் அது என்னென்னா சவுத்தர்ன் ஓஷன். மில்வாக்கி ட்ரென்ச் எங்கே இருக்குது அப்படின்னா அட்லாண்டிக் ஓஷனில் இருக்குது. மரியானா ட்ரென்ச் எங்கே இருக்குது அப்படின்னா பசிபிக் ஓஷனில் இருக்குது. அண்ட் இந்த யுரேஷியன் ட்ரென்ச் எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்க்டிக் ஓஷனில் இருக்குது. அண்ட் ஜாவா ட்ரென்ச் எங்கே இருக்குன்னா பசிபிக் ஓஷன் இந்தியன் ஓஷனில் இருக்குது. அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லலாம். பிளைன்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த ரிவர்ஸ். பிளைன்ஸ் வந்து ரிவர்ஸ்னால தான் ஃபார்ம் ஆகுது. ரைட்டு. த சவுத் சாண்ட்விச் ட்ரென்ச்சஸ் ஃபவுண்ட் இன் இந்தியன் ஓஷன். ராங். பிகாஸ் சவுத்துன்னு நான் வச்சுக்கோங்க, சவுத் அண்ட் சி எஸ்ன்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ வந்து சவுத் சாண்ட்விச் வந்து சவுத் அண்ட் சீல தான் இருக்கும், சவுத்தர்ன் ஓஷனில் தான் இருக்குது. பிளாட்டூஸ் ஹேவ் ஸ்டீப் ஸ்லோப்ஸ். எஸ் கரெக்ட். அது ரொம்ப செங்குத்தாக இருக்கிற ஒரு மாதிரி காணப்படும். ஓகே. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க. மவுண்டெயின்ஸ் ஆர் செகண்ட் ஆர்டர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மவுண்டெயின்ஸ் ஆர் எஸ் கரெக்டு. அண்ட் த மரியானா ட்ரென்ச் இஸ் த டீப்பஸ்ட் ட்ரென்ச் இன் த வேர்ல்டு. இதில் வந்து மரியானா ட்ரென்ச் தான் வந்து டீப்பஸ்ட் ட்ரென்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் ரைட்டு தான். ஸோ வந்து போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. இதுக்கான ஆன்சர். அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த லெசன் முடியுது காய்ஸ். அடுத்ததில் வந்து இதோட நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ.